இது தோட்டம் சொல்லும் கதை, தோட்டம் சொல்லும் கதை, தோட்டம் சொல்லும் கதை, சொல்லும் கதை. இது தோட்டம் சொல்லும் கதை, தோட்டம் சொல்லும் கதை, தோட்டம் சொல்லும் கதை, சொல்லும் கதை. திரைக்கடல் தாண்டி வந்த இந்தியர்கள் வாழ்வில் வளம் தேடி தங்களது புகலிடமாக மாற்றிக்கொண்ட பகுதி இந்த தோட்டங்கள். அடிப்படை வாழ்வுக்கான போராட்டங்களை கடந்த அனைத்து துறைகளிலும் கால் பதிக்கும் ஆர்வத்துடன் இந்தியர்கள் தலைநிமிர்ந்த காலகட்டம் அது. விளையாட்டுத் துறையில் விண்ணை தொட்டுவிடும் ஆர்வத்துடன் கொட்டும் மழையிலும் தனது பயிற்சிகளை தொடரும் இந்த சிறுவனின் பெயர் துரைராஜு. இடைவிடாத முயற்சி இறுதியில் வென்றது. ஆயிரத்து 1970களில் டத்து ஆறுமுகம் உள்ளிட்ட முன்னணி ஆட்டக்காரர்கள் பலரும் பங்கு வகித்த தேசிய கால்பந்தாட்ட அணியில் இடம்பெற்று மக்கள் மனதிலும் இடம்பெற்ற துரைராஜு மலாக்காவில் இன்று குறிப்பிடத்தகுந்த ஒரு பயிற்சியாளராய் திகழ்ந்து வரும் இவர் போர்டிக்சனை அடுத்த ஸ்வாபத்தோங் தோட்டத்தில் பிறந்தவர். 1956 நான் பிறந்தது லாடாங் ஸ்வாபத்தோங் எஸ்டேட்டில். எனக்கு கூட பிறந்தவங்க அண்ணன் தம்பி தங்கச்சிலாம் பார்த்தா ஏறத்தாழ ஒரு 15 பேர். பெற்றோர்கள் தோட்டத்தில் பால் மரம் வெட்டுவாங்க. எங்களோட பெற்றோர்கள் அவள் வசதி குறைவானவங்க. நாங்கள் கூட பிறந்தவங்க ஏறத்தாழ ஒரு 15 பேர் இருப்போம் அண்ணன் தம்பிங்க. ஆகையால் சமையலில் வீட்டில் எங்களோட சூழ்நிலை சாப்பாடு கூட சமையலில் சரியாக இருக்காது. சமையலில் ஒரு நேரம் கூட நாங்கள் ரொட்டி கூட சாப்பிட்டு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்திருக்கோம். தோட்டத்தில் பிறந்து வளர்ந்த எல்லாருடைய இளம் பிராயம் போலத்தான் இவரது ஆர்வமும் கால்பந்து மீது இருந்துள்ளது. இவரது இந்த ஆர்வத்தை அதீதமாய் தூண்டிவிட்டது இவரது நண்பர்கள். ஒரு சில நண்பர்கள் கால்பந்தாட்டத்தில் ரொம்ப ஆர்வம் கொடுப்பாங்க. ஒரு சில நண்பர்கள் சொல்லுவாங்க, ஏன் பந்து விளையாடுற, நீ படிப்பு மேலே கவனம் செலுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு படிப்பு மேலே அவ்வளோ அக்கறை வரல. எஸ்டேட்டில் நம்ம இருக்கும்போது அவ்வளோ பொழுதுபோக்கு இருக்காது. அவள் பொழுதுபோக்கு இல்லாத நேரத்தில் அதிகமாக ஆர்வம் நம்ம விளையாட்டில் தான் இருந்தோம். விளையாட்டுனா அப்போ அதிகமாக மலேசியாவில் நல்ல புகழ்பெற்ற ஆட்டம்னா ஒன்று பேட்மிண்டன், இல்லைன்னா பந்து விளையாட்டு. நம்ம பேட்மிண்டன் வசதி இங்கெல்லாம் நம்ம எல்லாரும் தெரிஞ்சவங்க எத்தனை பேரும் கூட்டாளிகளாக சேர்ந்து எல்லாம் பந்து விளையாட்டில் ஆர்வமாக இருந்தோம். அப்போ ஒரு காலகட்டத்தில் நான் துரைராஜுன்னு நிறைய நண்பர்கள் இருந்தார்கள். எல்லாம் எஸ்டேட்டில் மழையோ வெயிலோ பந்து விளையாட்டு தான் ஆர்வமாக இருப்போம். மாறிப்போன நகர நாகரிகத்தின் பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்றைக்கு இவரது தோட்டம் அன்று போல் இல்லை. இந்த ஆலயம் மற்றும் இதை ஒட்டிய இந்த பரந்த விளையாட்டு திடல் ஆகியவை மட்டுமே இவரது அன்றைய தோட்ட வாழ்வின் இன்றைய மிச்சங்கள். ஆலயத்தை தொழுவதற்காக அடிக்கடி வரும் இவரது குடும்பத்தினர் தங்களது வீடாகவே இந்த இடத்தை காண்கின்றனர்.
இந்த இடத்துல தான் எங்களோட சொந்த வீடு இருந்துச்சு. ஒரு காலத்தில் வந்து இந்த திடலை சுற்றி ஒரு 200-300 வீடுகள் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒரு வீடு கூட இப்போ இல்லை. அது சில சமயம் நாங்கள் பார்க்கும்போது எங்கள் கண்ணில் கூட தண்ணி வந்துடும். அவ்வளோ ஒரு வேதனையாக இருக்கும். அவ்வளோ எத்தனையோ 1000 பேர் வாழ்ந்த இந்த எஸ்டேட்டில் இப்போ யாருமே இல்லாமல் வெறிச்சோடி கிடக்குது. இப்போ உள்ள சூழ்நிலை பார்த்தா தோட்டப்பத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது வீடெல்லாம். ஆனால் அப்போது வந்து 70s 80s வந்து வீடுங்க வந்து மழை பெஞ்சா ஒழுவும். நாங்கள் சிமெண்டில் கீழே தான் படுத்து கிடக்கணும். ஸோ வந்து அப்புறம் காலையில் எழுந்துச்சி கோப்பியோ குடிச்சிட்டு பால் மரத்தை விட்டு ஓடணும். பால்மர காட்டில் பணி செய்தவாறே கால்நடைகளை வளர்த்து வந்த குடும்பத்தில் இவர் 7வது நபர். ஆனால் பொறுப்புகள் அதிகம் விதிக்கப்பட்ட பிள்ளை. அப்பா வந்து கொஞ்சம் கண்டிஷனாக இருப்பார். ஏன்னா எஸ்டேட்டில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் மாடு இருக்குது. சமயத்தில் எஸ்டேட் சூழ்நிலை வந்துங்க இப்போ உள்ள சூழ்நிலை மாதிரி இல்லை. இப்போ வந்து எல்லாம் கேஸு அடுப்புலாம் பார்ப்பாங்க. முன்புலாம் விரவு தான் வெட்டுவோம். விரவு போய் எஸ்டேட்டில் போய் தோட்டத்தில் போய் வெட்டிட்டு வரணும் விரவு. ஸோ விரவு வெட்டிட்டு வரணும், புல் வெட்டிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் என்னை வந்து மெயினாக என்னை வந்து பொறுப்பாக போட்டுருவார். விளையாட வரலையா? இந்த இடத்துல விளாடலாம். அப்பா கட்ட சொல்லியிருக்காரு. பரவாயில்ல வாடா. வீட்டுக்காக எத்தனை வேலைகள் செய்தாலும் இவரது நோக்கம் எல்லாமே காற்பந்து விளையாட்டு தான். துரைராஜ் அவர்கள் வந்து பந்துல மிக மிக ஆர்வம் வந்ததுனால சில நேரத்தில் வந்து நானும் அவர் நண்பராக இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா கூப்பிடுவார். ஏய் வாடா போயிட்டு இன்றைக்கி பந்துலாட்டுக்கு போனோம், 6 கேம் இருக்கிறாங்க தனமரை எஸ்டேட்டில் ஸ்போர்ட்ஸ் 6 இருக்கிறாங்க, நம்ம ஏதாவது ஒரு போய் சொல்லிட்டு கிளம்புவோம் அப்படின்ட்டு. அப்போ வந்து நானும் அவர் போய் சேர்ந்து அவங்க அப்பா அம்மாட்ட வந்து ஏதாவது சொல்லுவோம் பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஸ்கூல் ப்ரோக்ராம் இருக்குது, வாத்தியார் கண்டிப்பாக வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிடுவோம் பந்துலாட்டுக்கு. பார் பந்தலாட்டம் உனக்கு. இன்னொரு நாளைக்கு தடல் பட்டு உன்னை பார்த்தேன், கொஞ்சம் கூட குடும்ப பொறுப்பு இல்லை உனக்கு. எங்கள் அப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் எடுத்துட்டா அவ்வளோ ரொம்ப ஆர்வம் கட்ட மாட்டார். ஆனால் எங்கள் அம்மா வந்து ஆப்போசிட். எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஆர்வம் கட்டுவாங்க. பரவாயில்ல பையன் போய் விளையாட்டோம், ஒரு நாளைக்கு ஒரு காலத்தில் நல்லா ஒரு மாகாணத்துக்கோ விளையாட வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அன்றைக்கி எனக்கு ஒரு மனசில் ஒரு ஒரு இது ஒரு ஒரு சந்தோஷமாக செய்தி. அம்மா மாகாணம் வரைக்கும் சொல்கிறாங்களே, ஏன் நம்ம விளையாடக்கூடாது அப்படின்ட்டு நான் வந்து ஒரு ஹை லெவலில் போட்டேன். மாகாணத்தை வந்து தேசிய ரீதியில் போட்டேன். தந்தையின் கட்டுப்பாடுகள் இவரது வேகத்தை மட்டுப்படுத்தினாலும் இவருக்கு உற்சாகம் தந்தவை பள்ளியில் பயின்ற பொழுதுகள். நான் இந்த பள்ளிக்கூடத்தில் தான் படித்தேன், லாடாங் சுவாபத்தோங் தமிழ் ஸ்கூல். வீட்டில் இருக்கும்போது மற்ற வேலைகளை செய்யவே நேரம் சரியாக இருக்கும் என்பதால் பள்ளி நேரத்தில் விளையாடிவிட்டு வகுப்புக்கு தாமதமாக வந்த தருணங்கள் எத்தனையோ.
préféré passer là-bas la Sénac plutôt que de faire un tir vers les buts. Très bon tir de Sénac, c'est grillé à côté. Et là, ce n'est pas encore le moment où nous l'espérons, les Parisiens vont égaliser. எப்பா பாரு டிவி தான் உனக்கு. ஒன்று படிக்க பாரு, இல்லை மாடு மேய்க்க போ. ஏய், போங்கடா எல்லாம் அவங்க வீட்டுக்கு. தோட்டப்புற வாழ்வின் ஏழ்மை காரணமாக கால்பந்து வாங்க வசதி இல்லை என்றாலும் முயற்சிகள் ஓயவில்லை. இது கால்பந்தாட்டமா இல்லை காகித பந்தாட்டமா என்று சுற்றுப்புறம் கேலி செய்ய அடுத்து வந்த தோட்ட ஆலயத்தின் திருவிழாவில் ஒரு வியப்பூட்டும் நிகழ்வும் காத்திருந்தது. தோட்டத்தில் இருந்த அத்தனை குடும்பங்களின் ஒன்று கூடலாக ஒரு ஒற்றுமை திருவிழாவாக நடந்து கொண்டிருந்தது அந்த வைபவம். எதிரணி நண்பர்கள் இவரது காகித பந்தை பற்றி சிலாகித்து அவமானப்படுத்த அதே நாளில் எஸ்டேட் மேனேஜர் ஒருவரின் பரிசளிப்பும் உற்சாக வார்த்தைகளும் மறுபடி இவருக்குள் நம்பிக்கையை வரவழைத்தன. 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. நீ நிரூபிக்கணுன்னாக்கா இன்னும் முயற்சி எடுத்து தான் எஸ்டேட் மானத்தை காப்பாற்றணும். சொல்லுகதை தோட்டம் சொல்லுகதை. சூழ்நிலைகளின் கட்டுப்பாடுகள், ஏழ்மையின் இறுக்கங்கள், பற்றாக்குறை இடர்பாடுகள் என்று எத்தனையோ முட்டுக்கட்டைகள் முன்னேற்றத்தை தடுத்தாலும் கால்பந்து மட்டுமே வாழ்வில் வளம் கொண்டு வரும் என தீர்க்கமாய் இருந்துள்ளார் துரைராஜு. இவரது விளையாடும் திறன் கண்டு சுற்றுப்புற தோட்டங்களின் கால்பந்து முகாம்கள் அழைப்பு தர அதைத் தொடர்ந்து பல மாநிலங்களின் மைதானங்களிலும் பவனி வர துவங்கினார். இந்த தோட்டத்துலேருந்து சார் ஏறத்தாழ ஒரு 12 கிலோமீட்டர் இருக்கும். இந்த 12 கிலோமீட்டர் ஓடி அப்படியே சுற்றி த்ரூஸாக அப்படி வருவோம் சார். வந்ததுக்கு முன்னே நாங்கள் சரியான பயிற்சி செஞ்சதுனால எல்லாம் சொல்லுவாங்க எப்படி உங்களுக்கு உள்ள ஸ்டெமினா கிடச்சிது. ஆனால் முதல் காரணம் என்னன்னா என்னோடய பயிற்சி செஞ்சு இப்படியே வந்து நாங்கள் அங்கே அது வரைக்கும் முடிப்போம் சார். அந்த முடிக்கிற நேரத்தில் வந்து கடைசியாக எங்களுக்கு வந்து ஒரு ஹார்டாக ரொம்ப ஸ்பீடில் நான் முடிப்பேன் சார். அப்போ தான் எங்களுக்கு ரொம்ப ஃபிசிக்கல் ஹை லெவல் கிடச்சிது. எல்லாமே பணம் தான் பற்றாக்குறை. சமயத்தில் நாங்கள் பயிற்சி செஞ்சு வரும்போது நிறையா வரும்போது அம்மா எனக்குன்னு தனியாக ஸ்பெஷல் சாப்பாடுலாம் செஞ்சு வச்சுருப்பாங்க. காலைல ஏஞ்சோடனே 2 முட்டை அரைவில் சாப்பிட சொல்லுவாங்க. அப்புறம் தான் வேலைக்கு போக சொல்லுவாங்க. போயிட்டு ஐயா. இந்த ஐயா முன்ன மாதிரில நல்லா பந்தெல்லாம் விளாட்றான். இதில் பழம் வாங்கிட்டு வந்து வச்சுக்க, நேரத்துக்கு நேரம் ஜூஸ் பண்ணி கொடு அவனுக்கு.
தோட்டப்புறத்தில் ஜி ராமன் என்ற அவரும் ஒரு ஃபுட்பாலர் தான். சமயத்தில் நான் போய் பந்து விளாட காசு இல்லைன்னா அவர் கூப்பிட்டு 10 வெள்ளி 5 வெள்ளி கொடுப்பாரு, 10 டென் சாப்பிடுங்க, ஆனால் எப்படியாவது நம்ம நாட்டுக்கு விளாடுங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வம் விட்டுவார் ஜி ராமன் என்பது. நீங்களாம் வந்து இந்த எஸ்டேட் விளாட்றதும் லாக்கி. நீங்களாம் வந்து ஸ்டேட் லெவலில் நாங்களாம் ஒரு நாளைக்கு ஸ்டேட் லெவலில் விளாடுவோண்ணே. அப்படியே நீங்கள் போய்ட்டு என்னோட 5 பவுண்டு சங்கிலி உங்களுக்கு தரண்டா நான். நிஜமா அவனே? கண்டிப்பாக. ஆனால் அவர் சொன்ன மாதிரி நான் நேஷனல் பி ஜெர்மனி போயிட்டு வந்தோடனே நேஷனல் ஏக்கு போயிட்டு வந்தேன் பெங்காக்கு. அவர் 78 வருஷ கடைசியில் அது ஹார்ட் அட்டாக்கில் தவறி போயிட்டார். ஸோ எனக்கு 2வது ஆர்வம் கொடுத்த அவர் திரு ஜி ராமா அவர் வந்து எனக்கு வந்து நல்ல ஒரு மோட்டிவேஷன் கொடுத்த அவர் எங்கள் விட்டு பிரிஞ்சானே. அது 1974ஆம் ஆண்டின் உலக கால்பந்தாட்ட போட்டி நடைபெற்ற நேரம். அப்போ தான் அந்த மினி ஸ்டேடியம் புதுசாக கட்டியிருக்காங்க. அப்போ நான் ஃபைனல் பார்க்கும்போது ஹாலண்டும் வர்ஸ் ஜெர்மனியும் எனக்கு அந்த ஸ்டேடியம் பார்த்து ரொம்ப சந்தோஷம், ரொம்ப அழகாக இருக்கு கட்டிச்சு. அப்போ என்ன அறியாமல் நான் நினச்சேன், ஒரு கால் என்கிட்ட காசு இருந்தால் சொந்த காசுலாவது நான் போய் இந்த வர்ஸ் ஜெர்மனி பார்த்துட்டு வந்துடணும், அந்த மினி ஸ்டேடியம் அங்கே நின்றுட்டு வந்துடணும், அப்படி ஒரு ஆசை. அந்த உலக போட்டி நடைபெற்ற மைதானத்தில் கால் பதிக்கும் ஆர்வம் இவரை இன்னும் வேகப்படுத்த மாநில அளவிலான தேர்வுக்கு செல்லவும் தயாரானார். முதல் முறையாக நிகழ்ச்சிமில் வந்து மாநில தேர்வு எடுத்தாங்க. அந்த தேர்வுக்கு போனோடனே பயிற்சியாளர் வந்து பார்த்தாரு, தோட்டத்தில் கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க கஷ்டம் அப்படின்னு அவர் தட்டி கழிச்சிட்டார். என்னடா ஆச்சு? தோட்டத்துலேருந்து வந்தவனா, அதனால் என்னை தேர்வு பண்ணலடா. அதே பயிற்சியாளர் 1976 எனக்கு ஃபோன் பண்ணி, நீங்கள் ஸ்டேட்டுக்கு வாங்க 76. ஏன்னா நான் வந்து மலேசியன் யூத் வந்து 76 விளாண்டுட்டேன் பாருங்க, அப்புறம் தான் ஸ்டேட் வரும். ஸோ ஸ்டேட்டுக்கு வாங்க அப்படின்னு. அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட பேசியிருக்கும் போது அப்போ அவரே சொன்னார், தயவுசெய்து என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் 75 வந்து நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, இருந்தாலும் வாய்ப்பு கொடுக்கல. 2வது வந்து நான் நீங்கள் தோட்டப்பூட்டிலேருந்து வரீங்க, அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கல, ஏன்னா உங்களுக்கு தகுதி பத்தல என்ன நினச்சிட்டு அவர்கிட்ட என்கிட்ட மன்னிப்பு கேட்டார். அதாவது 76 நான் மலேசியன் யூத்துக்கு பந்து விளாண்டேன். அப்போ டத்தோ கரத்து தான் பயிற்சியாளர். அப்போ விளையாண்டு இருக்கும்போது திடீர்னு 78 நேஷனல் பிக்கு ஜெர்மனி கோயிங் டு நேஷனல் பி டீம் கோயிங் டு ஜெர்மனி 1 month எல்லா ஆட்டக்காரருக்கும் லெட்டர் அனுப்பியிருந்தாங்க. அந்த லெட்டர் பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ 78 ஜெர்மனி போகும்போது அந்த மினி ஸ்டேடியம் அங்கே போனோன்னே என்னை அறியாமல் கண்ணில் தண்ணி ஊற்றுது. ஏன் தெரியுங்களா? 74 நான் வச்சேன் எப்படியாவது அங்கே போகணுன்னு, ஆனால் 78 நான் மினி ஸ்டேடியத்தில் நிற்கிறேன். வாழ்வில் வசந்தம் வர துவங்கியது. எந்த தொலைக்காட்சியில் கால்பந்தாட்டத்தை காண இவருக்கு இவரது தந்தை தடை விதித்தாரோ அதே தொலைக்காட்சியில் இவர் ஆடுவதை தந்தை கண்டு ரசித்தார். அது பந்தலாடுறது ஆமாம். ஒரு காலத்தில் எங்கள் அண்ணன் மலேசியா குழுவுக்கு விளையாடும்போது இந்த தோட்டத்தில் வந்து எந்த வீட்டிலையும் டிவி இருக்காது, மின்சாரம் இருக்காது. அப்போ எங்கள் வீட்டில் தான் மின்சாரமும் தொலைக்காட்சியும் இருக்கும். இந்த தோட்டத்து மக்கள் அனைவருமே அந்த விளையாட்டை பார்க்குறதுக்காக எல்லாரும் எங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க. நேரடி ஒளிபரப்பு பண்ணும்போது எங்கள் அப்பா வந்து அவர் தான் டிவி முன்னுக்கு உட்காந்துருப்பார். டிவி முன்னுக்கு உட்காந்து ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணுவார், ரொம்ப கத்துவார். ஏன் காலையே வச்சுக்கிட்டு இருக்கான், பந்தை எடுத்துட்டு போய் கோல் போட வேண்டியதானே? இருங்க, அவன் அடிப்பான், அழகா அடிப்பான். ஏம்மா உங்களுக்கு தெரியாது? அதை பார்க்கும்போது அந்த எஸ்டேட் உள்ள மக்கள்லாம் வந்து ரொம்ப ஆர்வம் கொடுப்பாங்க. அவ்வளோ நல்லா இருக்கும் பார்க்க. அடிச்சாட்ட கோல் அடிச்சாட்ட. தோட்டம்தான் உலகம் என வாழ்க்கையை துவங்கிய துரைராஜு தனது தோட்டத்திற்கு உலகை கொண்டு வந்தார்.
முகத்திற்கு முன்பு முறைப்பாகவும் முதுகுக்கு பின்பு பாராட்டுதலையும் வழங்கிய தந்தை இவரது முழுமையான வெற்றியை காண முடியவில்லை. அப்போ வந்து முடியாமல் அவர் இரும்பிகிட்டே பால் மரம் விட்டுவார். அப்போ நான் கேட்பேன், ஏன்பா என்ன செய்யுதுன்னு. இல்லை ஒன்றும் இல்லை நான் சொல்லவே மாட்டார். அவருக்கு என்ன நோக்கம்னா பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க, ரொம்ப பிள்ளைங்க வேறு. ஸோ எப்படியாவது வேலை செஞ்சால் தான் நம்ம சமாளிக்க முடியுன்ட்டு அவரோட வியாதியை கூட நம்மகிட்ட சொல்லவே மாட்டார். ஒரு காலத்தில் அவர் முடியாமல் இறுதி கட்டத்தில் அவருக்கு வியாதி முத்திச்சு. அவர் எங்களை விட்டு தவறி போயிட்டார் 1986. தான் கொண்ட லட்சியத்தில் தன்னை நிரூபணம் செய்த பிறகே தனது திருமணத்தை பற்றியும் திட்டமிட்டுள்ளார். எனக்கு இவரை கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே இவரை தெரியும், ஆனால் இவருக்கு என்னைய தெரியாது. ஸோ எங்கள் கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னா த்ரூ ப்ரொபோசல் வெட்டிங். அப்போ ஓல்டு மலேசியாவில் எனக்கு ஒரே ஒரு ஆளுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அப்போ வந்து இந்த பேப்பரில் ரொம்ப அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணாங்க. பிகாஸ் அவரை யூஸ்வலி நியூஸ் பேப்பரில் பார்ப்பேன். அப்போ விளாண்டுட்டு தோஸ் டேஸ் அப்போ ஸ்கூல் படிக்கும் போது பேர் நியூஸ் பேப்பரில் வரும். ஸோ இது அப்புறம் இவர் ஜி துரைராஜுன்னு சொல்லிடுறோன்னா அது ஒரு எக்ஸ்ட்ரா சந்தோஷம் தான். ஆஃப்டர் அந்த அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணிடுறோன்னே அந்த ஆஃப்டர் கல்யாணம் முடிஞ்சோடனே 2 வருஷம் சென்று இவர் ஒரு பயிற்சியாளராக ஆயிட்டார். தனது மகனையும் மகளையும் மருத்துவ பட்டதாரியாக மாற்றியிருக்கும் இவர் அவர்களுடன் உரையாடுவது இணையத்தில் மட்டுமே. தங்களது வாழ்வுக்கான ஆதாரம் தேடி கடல் கடந்து இங்கே இவரது மூத்த தலைமுறை வந்தது போல் இவரது அடுத்த தலைமுறை இங்கிருந்து கடல் கடந்து சென்ற குடும்பத்தை மேன்மைப்படுத்தி வருகின்றது. நிலத்தில் இருப்பதும் வானில் பறப்பதும் அவரவர் எண்ணங்களே. பிறந்தது தோட்டம் என்றாலும் சாதித்தது உலகளவில் எனும் பெருமிதத்தோடு. இவர் போன்ற மனிதர்கள் இன்னும் நிறைய பேர் நம்மை சுற்றி. தொடர்ந்து நிகழும் இவர்களது தோட்டம் சொல்லும் கதை. இது தோட்டம் சொல்லும் கதை, தோட்டம் சொல்லும் கதை, தோட்டம் சொல்லும் கதை.